அந்த திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற அந்த இதில் வந்து நிறைய இடங்களில் விளக்குகள் இல்லை, நிறைய விபத்துகள் நடக்குது. ப்ளஸ் நிறைய அதாவது அதாவது வேறு அதாவது வேறு மாதிரி தவறுகள் சிலது நடக்குமே சொன்னாங்க. அதுக்கு நான் நகாயோட அதிகாரிகிட்ட பேசியிருந்தேன். அவங்க என்னென்னா யார்கிட்ட டெண்டர் விட்டுட்டாங்க. இப்போது டெண்டர் விட்டுட்டு கிட்டத்தட்ட 58 லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க டெண்டர் விட்டுட்டாங்க. டெண்டர் விட்டு இப்போ அது ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே அந்த விளக்குகளை போட்டுருவான்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா இதுக்குண்டான விசாரணை நடக்கணும். கண்டிப்பாக அது வந்து விசாரணை கண்டிப்பாக காவல்துறை இதுக்குண்டான விசாரணை. 20க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதா அந்த பெண்ணை பேட்டி கொடுத்துருக்காங்க. சரி, இல்லை நீங்கள் இப்போ வந்து அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த அம்மையார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காவல்துறையில் அவங்க வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. புகார் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காவல்துறை விசாரிக்க போகிறாங்க. இது நானும் பார்த்தேன், இன்றைக்கி பேப்பரில் நான் காலை இருக்கிற இன்றைக்கி நாளிதழில் பார்த்தேன் நான். ஆனால் இதுக்குண்டான அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு எவ்வளோ உண்மையானது நம்ம பார்க்குறோம். நம்ம கண்டிப்பாக விசாரணை கண்டிப்பாக இருக்கும். அது உண்மையாக பொய்யாங்கிறது கிடையாது. இது வந்து நீங்கள் சொல்ல மாதிரி பாலியல் ஒரு 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 இது நடந்திருக்கு. இது இருக்கும்போது இது ஒரு பெண்மணி கிடையாது, நீங்கள் பல பேர் சொல்கிறீங்க. இது இருக்கும்போது ஒரு கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது. இனி அடுத்து ஒரு வாரம் 10 நாள் மேற்கொண்டு சில விவரங்கள் கிடைக்கலாம், நமக்கு காவல்துறைக்கும் கிடைக்கலாம், உங்களோட மாதிரி பத்திரிகையாளருக்கும் நாளைக்கு கிடைக்கலாம். வரும்போது கண்டிப்பாக வந்து அன்னைக்கு வரும்போது நான் என்னுடைய பதில் நான் சொல்கிறேன். இந்த பொள்ளாச்சி விஷயத்தில் இப்போ வந்து அந்த தீர்ப்பு மிகப்பெரிய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கில் எதுவும் குறைபாடு இருக்கிறதா பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் ஏற்கனவே பொள்ளாச்சி சம்பவம் பொறுத்த வரைக்கும் அது நிரூபிக்கப்பட்டது உங்களை மாதிரி பத்திரிகையாளர் தான் அன்றைக்கி வெளிச்சத்துக்கே கொண்டு வந்தாங்க அன்றைக்கி. ஆனால் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்கிற மாதிரி தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாமல் இருந்தாங்க. முக்கியமாக உங்களை மாதிரி பத்திரிகையாளருடைய நெருக்கடி, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சிகள் அன்றைக்கி இருந்த எதிர்க்கட்சிகளோட இதை வச்சு தான் அன்றைக்கி பெரிய போராட்டமாக வெடிச்சு கண்டிப்பாக அது ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அன்றைய முதலமைச்சர் பொறுத்தவரை சிபிஐக்கு அது சிபிசிஐடிக்கு போனாங்க. அதுக்கப்புறம் சிபிஐக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. பட் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மையார் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் கடந்த காலங்களில் இது போன்ற சில சம்பவங்கள் பொறுத்தவரைக்கும் தவறான சில குற்றச்சாட்டுகள், அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி நடந்திருக்கு. அது நம்ம மறுக்க முடியாது. இன்றைக்கி அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு. காவல்துறை கண்டிப்பாக அந்த குற்றச்சாட்டுடைய அது உண்மைத்தன்மையை கண்டிப்பாக அவங்க விசாரிப்பாங்க. அது கிடையாது. அவங்க காவல்துறை விட்டால் நீங்கள் விட போகிறது கிடையாது, பத்திரிகைகளும் விட போகிறது கிடையாது. காலப்போக்கில் ஒரு வாரமோ 10 நாளோ இதில் பல விவரங்கள் வரும்போது கண்டிப்பாக அதை நான் உண்டான பதில் நான் சொல்ல முடியும். ஒரு அரசியல் கட்சி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு அரசியல் கட்சியுடைய முதலமைச்சராக நான் சொல்ல முடியும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. தரவுகளுக்கு உங்கள்கிட்ட என்ன கேள்வி இருக்கோ அதே கேள்விகள் எனக்கு எங்கிட்டே இருக்குது. ஐயா சிதம்பரம் சொன்ன இது, அதாவது இந்தியா கூட்டணி வலுவிழந்து போயிட்டுருக்குங்கிற சொல்லி எந்த ஒரு இன்ஃபேக்ட் அவருடைய நான் அந்த பேட்டி நான் கேட்கல. நீங்கள் சொல்கிற பத்திரிகையில் நான் படித்த மாதிரி சொன்னது ஒரு விமர்சனமாக இருக்குங்கிறது. இது நீங்கள் ஐயா சிதம்பரத்திட்டையும் கேட்கணும், இல்லாட்டி இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் மாநில தலைவர் ஒரு அண்ணன் செல்வ பிறந்தகிட்டே நீங்கள் அதை கேட்கலாம். இன்னொரு இயக்கத்தில் இருக்கிற நான் சொல்லுவேன், இந்தியா கூட்டணியை பொறுத்த நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அது நல்லா வலுவாக தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இனி நாடாளுமன்ற தேர்தலுக்கு இனி ஒரு 4 வருஷம் இருக்குது. அன்றைக்கி இனி காலங்கள் மாறலாம். போன எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி ஆட்சி தான் மத்தியில் வந்து இன்றைக்கி கூட்டணி ஆட்சி தான். சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது, அவங்களுக்கு பாஜக கிடையாது. அதே எங்களுக்கு ஒரு வெற்றி தான். அது பல மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விகிதம் பார்த்தி பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. ஸோ இனி ஒரு 4 வருஷம் கழிச்சு நம்பிக்கையோடு இருப்போம் நம்ம சொல்லலாம் நம்ம. ஸோ எனக்கு என்னென்னா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வலுவாக இருக்குது. இந்தியா முழுவதும் பொறுத்த வரைக்கும் அது இன்றைக்கி அங்கங்கே மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே டெல்லியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஆம் ஆத்மி உங்கள் ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி லோக்கல் எலெக்ஷன்ஸ் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்க தனித்தனியாக தான் போட்டி போட்டாங்க. அதே மாதிரி அங்கேயும் நீங்கள் பஞ்சாப் எடுத்துக்கிட்டு அதே நிலைமை தான். ஆனால் நீங்கள் பொது தேர்தல் வரும்போது நாளைக்கு எம்பி நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கண்டிப்பாக இந்த இந்தியா கூட்டணி எல்லா இயக்கங்களும் ஒன்று சேரும், பழையபடி அந்த ஒன்று சேருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதான் சரி. அது என்னென்னா இது ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்னென்னா, நீங்கள் சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் அவங்க வந்து மக்கள் நல திட்டங்கள், இந்த மாநிலத்துக்கு தேவையான திட்டங்கள் மசோதாக்களை வந்து சட்டமன்றம் நிறைவேற்றுது. அந்த நிறைவேற்றிய அந்த மசோதாக்களை வந்து ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அதை வந்து அவர் பாஸ் பண்ணி ஆகணும். ஆனால் அதை பாஸ் பண்ணாமல் ஒப்புதல் கொடுக்காம கிட்டத்தட்ட 6 மாதம் கிடையாது வருஷக்கணக்கில் வச்சிருக்கிறார். சிலதை வந்து மறுபடியும் அவங்க பாஸ் பண்ணுறாங்க, சட்டமன்றம் மறுபடியும் அதை இது பண்ணி மறுபடியும் அனுப்புகிறாங்க. சிலது வந்து என்னன்னா சிலவர் அதிலே வச்சிருக்காரு, இல்லை சிலது வந்து நாங்கள் ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு அனுப்புகிறார். இது வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாதுங்க. இது பாஜக அல்லாத பிற
இயக்கங்கள் ஆள்கின்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயும் இது நடக்குது. கேரளாவில் இருக்குது, பெங்காலில் இந்த பிரச்சனை இருக்குது, பஞ்சாபில் இந்த பிரச்சனை இருக்குது. இது ஒரு யுக்தியாக அவங்க பாஜக வந்து கையாளுறாங்க. அதனால தான் என்னென்னா தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாகவும் இன்றைக்கி மற்ற மாநிலங்கள் இதை சேலஞ்ச் பண்ணி, கேரளாவும் இதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து அங்கே டெல்லியில் வந்து என்னென்னா அவங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு இது என்னென்னா இதுக்கு ஒரு டைம் லிமிட் வைக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும் ஒரு இது பாஸ் பண்ணுறாங்க. அந்த மசோதாவை வந்து ஆளுநர் வந்து காலம் தாழ்த்துற, இதனால வந்து அங்கே நிர்வாகம் பாதிக்கப்படுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க சொல்லும்போது உச்சநீதிமன்றத்துக்கு வந்து இந்திய அரசியல் சாசன கான்ஸ்டியூஷன் படி கான்ஸ்டியூஷனோட சில ஸ்பெஷல் பவர்ஸ், அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் வச்சு அவங்க வந்து ஒரு இது பாஸ் பண்ணுறாங்க. என்னன்னா ஒரு கால நிர்ணயம், ஒரு டைம் லிமிட் 3 months, 3 மாசத்துக்குள்ள ஆளுநரோ ஜனாதிபதியோ இதுக்குண்டான ஒப்புதல்கள் கொடுத்தே ஆகணும். ஒப்புதல் இல்லாட்டி அவங்களுடைய ஒரு முடிவு அதை அறிவிக்கணும். அது நிராகரிக்கிறாங்களா, அது என்ன காரணத்தினால் நிராகரிக்கிறாங்கிறது அந்த இதையும் சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னன்னா பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ஜனாதிபதிக்கு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம், நீங்கள் உச்சநீதிமன்றம் வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் என்னன்னா இன்னைக்கு அவர் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன ஒரு இது கொடுத்துருக்கிறாருன்னா, அவங்க உச்சநீதிமன்றத்தை சார்ந்தவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் தி கான்ஸ்டியூஷன் இஸ் அபவ் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியல் சாசன சட்டம் வந்து பொறுத்த வரைக்கும் அது நாடாளுமன்றத்தை விட பெரியதுங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாடாளுமன்றமே அது கட்டுப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அது ஒரு உண்மையான விஷயம். இப்போ நாம என்ன சொல்றோம்னா, நீங்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலத்துக்கும் கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. இது ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி தான் நம்ம சொல்லணும். நம்ம இவர் ஆளுநர் யார், இவர் வந்து ஒரு நாமினி, இஸ் நாமினேட்டட், அவ்வளவுதான். ஒரு நாமினி வந்துக்கிட்டு அவர் எப்படி வந்துட்டு ஒரு இத்தனை எம்எல்ஏக்கள் இத்தனை பேர் ஜெயிச்சு ஒரு அசம்பிளி இருக்கு, அந்த அசம்பிளி பாஸ் பண்ணதை ஒரு நாமினி எப்படி அதை தடுக்க முடியும்? மந்த்ஸ் டுகெதர், இயர்ஸ் டுகெதர் எப்படி தடுக்க முடியாது? இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட். இட் இஸ் நாட் ஒன்லி a victory for democracy, it is a victory for the constitution. இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று ஒரு சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்புனால பிற மாநிலங்கள் நாளைக்கு பாஜகவே பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு எதிர்க்கட்சியை போறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நாளைக்கு காங்கிரஸே வந்து நாளைக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சியை வர்றாங்க ஒன்றியத்தில், அப்போ இதே பிரச்சனை வரும்போது இதே பிஜேபிக்கு இது ஒரு இது கிடைக்கிறது. இது வந்து ஒரு மாநில சுயாட்சி ஜனநாயகத்துக்கு இந்திய அரசியல் சாசனத்துக்கு கிடைத்த வெற்றி. இது கண்டிப்பா மறுபடியும் அவங்க ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க, ஜனாதிபதி சம்பந்தமா ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. ஆனா இது கண்டிப்பா பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த தீர்ப்பு நிலைக்குங்கிறதா நான் நினைக்கிறேன். நான் இந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில நிறைய வாட்டி மின் கட்டணம் ஏற்றிட்டாங்க. இப்போ அடுத்த மாசம் ஏற்ற போறாங்க திருப்பி. மதிமுக மின் கட்டணம் வந்து தயவுசெய்து நீங்க நிருபர் பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்கணும். மின்கட்டண உயர்வுங்கிறது அந்த உதவி திட்டத்தில் வந்து நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். நம்ம மாத்திரம் கையெழுத்து போடலை, இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க. கையெழுத்து போட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. நம்ம வந்து கையெழுத்து போட முடியாது சொல்ல, கையெழுத்து நீங்கள் போடலைன்னா தமிழ்நாட்டுக்கு உண்டான சில இதெல்லாம் நீங்கள் அவங்க செய்ய முடியாது. அது வந்து அவங்க எல்லா மாநிலம் கையெழுத்து போட்டுறாங்க. அந்த கையெழுத்து படினா ஒவ்வொரு மாநில அரசும் வருஷம் வந்து இத்தனை % இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு வந்து மின்சாரத்துறையாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், பல துறைகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்க மாத்திரம் கிடையாது, எல்லா மாநிலங்களும் ஒரு டெபிசிட்டாக இருக்குது. பயங்கர நிதி பற்றாக்குறை. 20-30 வருஷத்தில் செய்ய வேண்டியது நிறைய கட்டமைப்பு அவங்க உருவாக்கலை. அதனால பல பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலம் பின்பற்றுறதுக்கான இந்த உதவி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுபடி என்னன்னா எல்லா மாநிலம் வருஷம் கூட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அது கூட்டி தான் ஆகணும். தமிழ்நாடு அரசு விருப்பப்பட்டாங்களோ இல்லையோ அதை நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் அதிலே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த கமர்ஷியல் செக்டாரு, நீங்கள் இண்டஸ்ட்ரி செக்டார் கொஞ்சம் லோடை கூட்டிட்டு டொமஸ்டிக் யூசர்ஸ் அதுலேயே வந்து நீங்கள் பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் நிறைய சப்சிடைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட பாதிப்பு வந்து எவ்வளோ தூரம் மினிமைஸ் பண்ண முடியுமோ இவங்க பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது ரொம்ப பொருளாதார ரீதியை எதிர்க்கவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டான இது பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் அப்படி தான் சொல்லுங்கள். இல்லை நீங்களும் இல்லை அது எவ்ரி இயர் இல்லை இந்த பாருங்க, இந்த வருஷம் உயர்த்து சொன்ன, ஆனால் அந்த அக்ரிமெண்ட் உதவியுடைய அந்த இது இதுபடி என்னன்னா எல்லா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது, பணவீக்கம்னு ஒன்று இருக்குது. அதுபடி
என்னன்னா எவ்ரி இயர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை பண்ணி ஆகணுங்கிற ஒரு இது நிபந்தனை இருக்குது. அதாவது அது என்ன இந்த வருஷம் சொல்ல மாட்டாங்க, அந்த அக்ரிமெண்ட் படி இருக்கிறதுனால எல்லா மாநில அரசுகளும் உயர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் பண்ணுறாங்க. நம்ம மாநிலம் இன்ஃப்ளேட்டட் ஸ்டேட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம மாநிலம் இந்தியா இன்ஃப்ளேஷன் இந்த மாநிலங்கள்ல இல்லை உயர்த்தலன்னு சொல்ல வரேன். இல்லை நீங்கள் எல்லா மாநிலங்களும் பொறுத்த வரைக்கும் அதை பண்ண வேணும். நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. நீங்கள் இது பண்ணால் உயர்த்தாமல் இருக்க முடியாது. இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யூனிவர்சல். நீங்கள் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா மாத்திரம், உலகம் முழுவதும் இன்ஃப்ளேஷன் இட்ஸ் பார்ட் ஆஃப் இட். எவ்ரி இயர் இன்ஃப்ளேஷன். பணவீக்கங்கிறது நம்ம வாழ்க்கையில் பணவீக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகக்கூடாது. நம்ம ஊரில் வந்து பணவீக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 10 விழுக்காடு வருது. 8லேருந்து 10 விழுக்காடு இருக்குது. அதுக்கு அந்த பணவீக்கத்தை இது பண்ணுறதுக்கு, அந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்னா, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உயர்த்தினாதான் அதுக்குண்டான இது நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டு மற்ற இதெல்லாம் நீங்கள் இது பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். சரியான முடிவுன்னு சொல்ல மாட்டேன் நான், சரியான முடிவுன்னு சொல்ல. சிலது கசப்பு மருந்து தான், பிடிக்குதோ இல்லையோ. அதே நேரத்தில் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் அடித்தட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த விலை உயர்வுனால, இந்த நீங்கள் சொல்கிறீங்களா பவர் டாரிஃப், இந்த வந்து ஹைக், இதனால பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அடித்தட்டு மக்களுக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு வந்து அவங்க சிலது பண்ணுறாங்க. உயர்த்தும் போதே நீங்கள் கமர்ஷியல் யூசர்ஸ், இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ்க்கு வந்து கொடுத்துறாங்க. நம்ம இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது உயர்த்தாமல் இருக்கிறாங்க. சில சமயங்களை பொறுத்து அந்த ரைஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இல்லாமல் கூட பண்ணலாம். அவங்க பாதிக்கப்படுறது வந்து பொதுமக்கள் தான் சார். முன்கட்டுறதுனால இதை வந்து மாதம் ரீடிங் எடுக்க நீங்கள் வந்து தமிழக அரசு கேட்டு எப்படிங்க? மாதம் தேர்தல் அறிக்கையில் திமுக சொன்னது போல மாதம் அதை நான் ஒத்துக்கிறேன். நான் மாதம் கொண்டு வருங்கிறது நியாயமானது. அது எங்களுடைய கோரிக்கை அதில் இருக்குதில்ல. நாங்கள் அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் 2 மாதத்துக்கு 1 மாதம் கொண்டு வரது இல்லை, அதில் நான் எனக்கு உடன்பாடு கண்டிப்பாக உண்டு எனக்கு. சரி.